சரி. அண்ணா நீயா? என்ன இது? எதுக்கு ஜன்னல் பக்கமா வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா உன்ன பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீ உள்ள வாண்ணா. ஐயோ நான் வரல. பெரியப்பா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதான் எனக்கு தெரியுமே, நீ உள்ள வா. அப்பா வீட்ல இல்ல. நான் வரல. பரவாயில்ல, நான் உள்ள வா. சதானந்தா, இதுவும் உன்னோட வீடுதான். உள்ள வாப்பா. பெரியம்மா கூப்பிட்டா கூட உள்ள வர மாட்டியா? ஐயோ இல்ல இல்ல, இதோ வரேன் பெரியம்மா. என்னன்னா அது? என்ன மறைக்கிற? அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. உனக்கு இதை கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு சம்பளம் வந்துருச்சு. அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த எடுத்துக்க. உங்க பெரியப்பாவை பத்தி நீ யோசிக்காத. நீ இப்படி வந்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஆனாலும் நான் இங்க வர்றது பெரியப்பாவுக்கு பிடிக்காதே பெரியம்மா. அப்படிலாம் இல்லப்பா, இதுவும் உன் வீடுதான். நாம அப்படி நினைச்சா போதுமா என்ன? அப்பா எப்ப பார்த்தாலும் பெரியப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஊர்ல எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு வராரு. உங்க மேல எந்த தப்பும் இல்லைனாலும் அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. அதனாலதான் இங்க வரத்துக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. சின்ன பிள்ளைங்களாவே நடந்துக்கணும். உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல கண்ணா. நீயும் அப்படி எல்லாம் நினைச்சுக்காத. நீயும் எனக்கு பையன் மாதிரிதான். பேசிக்கிட்டாங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அண்ணா, எனக்கு சைக்கிள் கத்து கொடுக்கறியா? சரி. பாத்து பாத்து ஜாக்கிரதை. வீட்ல மளிகை சாமான் எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் தின்னுட்டியா? முந்தானத்தை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். ஆமா, பெருசா வாங்கிட்டு வந்துட்டீங்க. 100 ரூபாய்க்கு என்ன வரும் உங்க முகர கட்டைக்கு? இந்த மூஞ்சி தாண்டி உனக்கு இத்தனை வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருந்தது. உங்க கூட நான் குடும்பம் நடத்துறேனே, என்ன சொல்லணும்? உங்களை சொல்லி ஒரு தப்பும் இல்ல. மாத்தி கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை கிடையாது. இந்த தாலியை தவிர வேற என்ன இருக்கு? பெருசா ரோட்டம் வந்துருது. 1 ரூபாய் சம்பாதிக்க யோகியது என்ன? இப்போதைக்கு நம்ம பையன் சதானந்தன் கிட்ட வாங்கிக்க. அவன் மாசம் 700 ரூபாய் வாங்குறான். அந்த 700 ரூபாய் எப்பவோ காலி ஆயிடுச்சு. பிஏ படிப்புக்காக கட்டிட்டான். அவன் இன்னும் மேல படிக்க போறானா? யார கேட்டு இந்த படிப்பெல்லாம் அவன் படிக்க போறான்? வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. வீட்டு நிலைமையை பத்தி தெரியாது அவனுக்கு. இந்த நேரத்துல இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கட்டி அந்த படிப்பை படிச்சு அப்படி என்னதான் கிழிக்க போறான் அவன். பொறுப்பே கிடையாது. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்லை. தெரிய என்ன? அப்பா இருந்து படிக்க வச்சாரு, படிச்சுட்டான். நம்ம வீட்டுக்கு கொடுக்கறத பிச்சையா நினைக்கிறான். பாத்துக்கிறேன். நான் யாருன்றத அவன் தெரிஞ்சுக்க போறான். படிப்புக்கு கட்டின பணத்தை திரும்ப வாங்க சொல்லு. அப்புறமா படிக்கலாம்னு சொல்லு. எதுக்கு திரும்ப வாங்கணும்? படிப்பறிவு இல்லாம உங்க வாழ்க்கை வீணா போன மாதிரி அவன் வாழ்க்கை வீணா போகணுமா? படிச்சாலாவது அவன் பொண்டாட்டிய அவன் நல்லபடியா பாத்துக்குவான். நம்மள மாதிரி கஷ்டப்பட மாட்டான். புரியாம பேசாதரி. கேவலம் 100 ரூபாய் பணத்துக்காக நம்ம மான மரியாதை விட்டு அவங்கிட்ட போய் நிக்கிறோமா? அதுக்கு பதிலா விஷத்தை குடிச்சு சாகலாண்டி. அறிவு கட்டவனே. அம்மா, எனக்கு கூட உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ இப்ப நேர்ல வந்தே ஆகணும்.